வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே Thursday நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி வீக்லி இன்கமாக 6,300 rupees, அதாவது 4%, 4.09% ROI எப்படி ஜென்ரேட் பண்ணோம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது போக இந்த ட்ரேடுக்கு என்ன ரிஸ்க்கு, நம்மளோட வியூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிரி பற்றி ஒரு டீட்டெயில் பார்த்துலாம். ஸோ 5,300 அது போக 1,000 rupees அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் புக் பண்ணி எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிரி பற்றி ஒரு பிகினராக இருக்கவங்க நீங்கள் எப்படி வந்துட்டு வீக்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், எக்ஸ்பிரினா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு ஆப்ஸ்ட்ராவில் நான் எப்படி ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது போக நான் டெலிகிராம்லேயும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்டேட் பண்ணியிருந்தேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு இது போட்டுருவேன். ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி ட்ரேட்ஸ் அப்படின்னா எவ்ரி Thursday எல்லா வியாழக்கிழமையும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி அதாவது எக்ஸ்பிரி ஆகுறதுன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஜீரோ ஆகும். நான் அதை வந்துட்டு காமிக்கிறேன், எப்படி எவ்வளோ ப்ரீமியம் இருந்தது, எப்படி வந்துட்டு அது அவுட் ஆஃப் த மணி ஆனால ஜீரோ ஆச்சு அப்படிங்கிறதுலாம். மெயினாக எக்ஸ்பிரி டேயில் டைம் டிகே வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணுறது. அதாவது டைம் டிகே வந்துட்டு ப்ரைஸ் இப்போ ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா அது அவுட் ஆஃப் த மணி ஆகும்போது அது கீழே க்ளோஸ் ஆச்சு, மார்க்கெட் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கேருந்து எல்லா அவுட் ஆஃப் த மணியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஆகிடும். ஸோ அது நான் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் டிகேவை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம செல் பண்ணுவோம். மெயினாக செல் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க் ஆப்ஷன் செல்லிங் எக்ஸ்போஸ் ஆகும். பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதே கால் ஆப்ஷனில் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு பையும் போட்டுக்குவோம். அப்போ நமக்கு அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஜீரோ ஆயிரும் ஓடிஎம் இருக்கும்போது. அப்போ அந்த பை பண்ணதில் லாஸ் ஆகும், செல் பண்ணுறது ப்ராஃபிட். செல் பண்ணது அதிகமான ப்ரீமியம் செல் பண்ணி அப்போ நெட்டு வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம வந்துட்டு ஆப்ஸ்ட்ரா டிஃபைனேஜ் அப்படிங்கிற ஒரு டூலில் பே ஆஃப் டயக்ராமை போட்டு பார்த்துக்கோம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஓகேவா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது ஃபஸ்ட்டு வியூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணுவோம். மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்டட் ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பீரி ஆகும்போது டைம் டிகேவை கேப்சர் பண்ணுவோம். ஸோ இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு. ஸோ டெலிகிராம் சேனலில் நான் என்னோடய ட்ரேட்ஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் வந்துட்டு என்னோடய ட்ரேடை நீங்கள் காப்பி அப்படியே பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய அப்ஜெக்டிவ் இல்லை. நீங்கள் நான் என்ன வியூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஓனாக அந்த ஸ்ட்ராட்டஜியை நெக்ஸ்ட் டைம் நீங்களே ஒரு வியூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணலாம். அதுதான் நீங்கள் வந்துட்டு சார் நீங்கள் எடுக்கிற ட்ரேடே தான் நான் வந்துட்டு எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா என்னோடய வியூ ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி. பட் நம்ம வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னோடய வியூ வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே இந்த ஏன்னா ஒரு ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது சப்போர்ட் ஆக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படியே தப்பானாலும் நமக்கு என்ன ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது ஆப்ஸ்ட்ரா கிளியராக வந்துட்டு காமிச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் நிறைய பேர் புதுசாக இருக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரிக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிடுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஒரு பிரேக் ஈவன் க்ராஸ் பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உங்களோட லெவலை க்ராஸ் பண்ணுதுன்னா நீங்கள் ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் லெவல் போயிட்டு திருப்பியும் வரும் அப்படிங்கும்போது ஒரு கேபிட்டலில் 1% or 2% ரிஸ்க் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்ல மாதிரி டைம் டிகே வந்துட்டு கேப்சர் பண்ணுறது அப்ஜெக்டிவ். டைம் டிகேவை தீட்டா டிகேன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ நம்ம இது டைரெக்டாக வந்துட்டு இதுக்கு போகலாம். ட்ரேட்ஸு என்ன ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது போடுறேன். ஸோ இங்கே இதுதான் வந்துட்டு நம்மளோட பொசிஷன்ஸ். இது என்னென்ன பொசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆப்ஸ்ட்ராவில் நான் போட்டிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம பார்க்கலாம் எக்ஸ்பிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் நம்ம என்ட்ரி ஒரு ப்ரைஸ் எடுத்தேன் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ப்ரைஸு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்து அதிகமான ப்ரீமியம் வந்துட்டு ஜீரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது தான். இப்போ இந்த ட்ரேட் அனலைஸ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஓகே இப்போ உங்களுக்கு இந்த கிராஃப் வந்துட்டு சின்ன மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சனால உங்களுக்கு இந்த கிராஃப் இந்த மாதிரி சின்னதாகிடுச்சு. ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி வந்துட்டு இந்த நேற்று இதுதான் போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதாவது மார்க்கெட் நமக்கு 40,830 இந்த இடத்துல இருந்து இந்த ஜோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,280 அப்படிங்கிறது இருக்கும். இதுக்குள்ளே எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் உங்களுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் நமக்கு 6,000 ரூபா வந்துடும், 6,200 சம்திங் வந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இது. இப்போ மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பாருங்கள் இன்றைக்கி. ஸோ நம்ம போட்ட ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இருந்தது. அதாவது மார்னிங் ஓப்பன்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். மார்னிங் ஒரு 5 minutes கேண்டில் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ரேஞ்ச் என்ன, 40,850 சரிங்களா, 40,280 இதுக்குள்ளே எங்கே எக்ஸ்பீரி ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட். அப்போ எனக்கு மேலே காலையில் இந்த ஜோன் 769 வரைக்கும் வந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி குயிக்காக 769 வந்துட்டு இங்கே 332 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஒரு 3 o'clock அந்த டைம் 3 o'clock அந்த 3:10 or 3:15 நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இடையில வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு முக்கியமான ரேஞ்ச் பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த T+0லேயே ப்ராஃபிட் இருக்கும், அதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நான் முந்தானேயத்தை எடுத்திருந்தேன். நமக்கு ஒரு 12 o'clock அந்த டைமே பார்த்திங்கன்னா இந்த ஜோன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் இங்கேயே வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிட்டேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா தெரியும், நான் ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணினது 12:55 வந்துட்டு க்ளோஸ். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு அந்த லெவல் 240 வரைக்கும் இருக்கும். நமக்கு அன்வான்ட் MTM ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துட்டு திருப்பியும் அது நெகட்டிவ்க்குள்ளே போயிட்டு திருப்பி பாசிட்டிவ்க்குள்ளே வர்றதுக்கு ஓகே இல்லை அப்படிங்கும்போது நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிரேக் ஈவன் ப்ரீச் பண்ணுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் 2 or 3 days வச்சதுனால ஓரளவுக்கு டிகே கிடச்சிருச்சு, அதனால வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ இதில் என்னென்ன உங்களுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது 0 ஆகிருக்கு. இப்போ ஒரு ப்ரைஸ் பார்த்திங்களா 24700 கால் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ 0.05 இருக்குது. இது 4700 கால் எடுத்துக்கலாம். இப்போ 99% பார்த்திங்கன்னா நான் இது மட்டும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு 99% பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. அப்போ காலையில் உங்களுக்கு 148 ரூபா இருந்தது, 150 ரூபா இருந்தது, 0 ஆகிடுச்சு, 0.05. அப்போ இதை செல் பண்ணும்போது நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட் பிடிச்சிடலாம். ஒரு லாட்டுக்கு 25. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 150 3,000 ரூபா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். இதுதான் பார்த்திங்கன்னா இது ஏன் அவுட் ஆஃப் த மணி 0 ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 40,380 இருக்குது. 40,380 வந்துட்டு 332 இருக்குது. அப்போ 40,300 400 500 600 700 எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி ஆகிருக்கும். அப்போ அதோட ப்ரீமியம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 40,400 எடுக்கிறேன் பாருங்கள், அதுவும் 0 ஆகிருக்கும். கால் இதுவும் 0 ஆகிடுச்சு. 40,500 இதுவும் 0 ஆகிருக்கும் உங்களுக்கு, 600. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். 40,600 எடுத்துக்கிறேன். ஓகே, 40,600 இங்கேயே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை ப்ரைஸ்லேருந்து 214 ரூபாலேருந்து 0 ஆகிருக்கு. இப்போ 214 ஒரு லாட் இதை செல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கேபிட்டல் தேவை. அதை வந்துட்டு நம்ம கீழே நமக்கு டிகே ஆகுது அப்படின்னா அப்படியே மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்ததுன்னா இதாகிடும். ஸோ இப்போ இந்த செல் மட்டும் நம்ம நேக்கடாக பண்ணக்கூடாது. இப்போ 40,600 செல் பண்ணுறீங்க அப்படின்னா 40,800 பை பண்ணிக்கங்க, இல்லை 700 பை பண்ணிக்கங்க. அப்போ அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நமக்கு நெட் ப்ராஃபிட் வரும். ஏன்னா இதை வந்துட்டு நேக்கடாக பண்ணோம் அப்படின்னா இது திடீர்னு 220 320 அந்த மாதிரி சில டைம் போயிட்டு வரும், அப்படியே வந்துட்டு போகும், என்ன வேணாலும் நடக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ்ட்ராவில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை, எவ்வளோ ப்ராஃபிட் வரும், ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எங்கே க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ட்டு.
ஸோ மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜியும் வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் இங்கே பார்த்துட்டு ஃபர்தராக உங்கள் பொசிஷனில் போய் அதை க்ளோஸ் பண்ணலாமா என்ன பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிரி ட்ரேட் பற்றி. ஸோ இன்னும் இது உங்களுக்கு கிளியராக தெரியணும் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லை, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் பார்த்திங்கன்னா நான் இதை இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருப்பேன். ஆப்ஸ்ட்ரா என்ன, எப்படி ஹெட்ஜிங் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன, எப்படி எல்லாமே வந்துட்டு இதில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ சைன் அப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த கோர்சஸும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் எப்படி நான் ஃபர்தராக ஃப்யூச்சரில் இருக்கிற ட்ரேட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இதில் போடுவேன். உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலோட இதில் போயிட்டு உங்களுக்கு இந்த லிங்க்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேனலில் போயிட்டு அபவுட் போனீங்கன்னா வரும். ஹோம் அபவுட் சேனலில் போயிட்டு அபவுட் போயிட்டு இந்த இடத்துல டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்குள்ளே போய் நம்ம சேனல் வரும். டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்குது, அதில் போய் மாட்டிக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.